ஹலோ வணக்கம். இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்றுனா சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஏற்கனவே சாதம் ரெடி பண்ணி சாதம் அடித்து வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சைடு வந்துட்டுருக்கு. கட் பண்ணி தாளித்து வச்சுருக்கேன் பீட்ரூட் பொரியல். நெக்ஸ்ட்டு டிஃபனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபனுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா இல்லாதனால காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து வதக்கிட்டு நல்லா வதங்கினோடனே சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி சால்ட்டு பெருங்காயத்தூள் போட்டு கொதி வந்தோடனே சேமியாவை போட்டு சேமியா உப்புமா ரெடி பண்ண போகிறேன். டிஃபனுக்கு மாவு இல்லை இன்றைக்கி இட்லி ஊற்றுறதுக்கு. அதனால் சேமியா உப்புமாவும் பீட்ரூட் பொரியலும் தான். கூடவே சைடில் இப்போ வந்து ரசம் வைக்க போகிறேன். சாதம் வந்து ரசம் சாதம் தான் கலர்றதுக்காக. ஸோ ரசத்துக்கு சென்ட்ரு கேஸில் ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ரசத்துக்கு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், சால்ட்டு, மிளகு, சீரகம் இடித்து போட்டு பூண்டு இடித்து போட்டு சால்ட்டு போட்டு மிளகாவை தாளித்து போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த சைடு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சேமியா உப்புமாவும் கொதிச்சோன்னே சேமியாவை போட்டு இறக்கிட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சா போதும். உப்புமா ரெடி ஆகிடும். சேமியாவை போட்டுட்டு 2 மினிட்ஸ் மூடி வச்சு உப்புமாவை கலரி இறக்கிட வேண்டியதான். வீட்டில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து காய் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து காய் வாங்குற வரையும் இப்படி தான் ஓட்டணும். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல. இருந்தால் வேணும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சேமியா உப்புமாவும் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஸோ சேமியா உப்புமா காலையே பண்ணியாச்சுன்னா ஈவினிங்கில் பசங்க வந்து சேமியா உப்புமாவே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது சேமியாவை போட்டு தட்டு போட்டு 2 மினிட்ஸ் மூடி இறக்கிட்டோன்னா சேமியா உப்புமா ரெடி. நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு கலர்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன் ஏற்கனவே. சாதத்துக்கு அதில் போட்டு ரசம் ஊற்றி ரசத்தை போட்டு சாதத்தில் பிசைஞ்சிட்டு பீட்ரூட் வச்சு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு அதான் சேமியா உப்புமா எடுத்து வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் போய் சேமியா உப்புமா சாப்பிட்டுட்டு வரேன். அதுக்கு லைட்டாக சர்க்கரை மேட்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து சேமியா உப்புமாவுக்கு யூஸ்வலாக சர்க்கரை சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி சர்க்கரையை வச்சு சரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கேன். ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னா சாதம் கலரி பேக் பண்ணுற வேண்டியதான். இதுக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தால் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இருந்தது வரையும் வச்சு ரசம் வச்சாச்சு. காய் எதுவும் இல்லாததுனால தான் வெறும் பீட்ரூட் தான் இருந்தது. அதனால் ரசம் சாதமும் பீட்ரூட் பொரியலும் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. எப்போ டைம் இருக்கோ அப்போ போடுறேன். இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ரசம் சாதம் கலரியாச்சு. லைட்டாக சால்ட்டு போட்டு கலருவேன். பேக் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியலுக்கும் பச்சை மிளகா போடுவேன். ஆனால் மிளகா இல்லாதனால இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகே பாய். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக இனிமேல் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.